ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் இந்த சைக்கோ பையன் பொண்டாட்டியோட நிலைமையை ரொம்ப மோசமாக்கிட்டு அதுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கான் கடவுள்கிட்ட. இந்த நிலைமை இவளுக்கு கொடுத்ததுக்கு நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனால் அவன் போன அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோயினி கண்ணு முழிச்சு பார்க்குறா. அவளுக்கு எதுவுமே ஆகலை. டாக்டர் சொன்ன மாதிரி பேரலைஸ் அட்டாக்கோ இல்லை கோமாவுக்கோ நம்ம ஹீரோயினி போகலை. அவன் நல்லபடியாக பொழைச்சி வந்துட்டா. அது தெரியாமல் இந்த பையன் இங்கே வீட்டுக்கு போயிட்டு விளக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். சாமிக்கு அவள் பொழைச்சி வரக்கூடாது, அதாவது அவள் பொழைச்சாலும் அவள் மோசமான நிலைமையில தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயினி கண்ணு முழிச்சிட்டா அப்படிங்கிற விஷயம் மொத்த குடும்பத்துக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லையா. அவங்களுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. பட் இருந்தாலுமே அவங்களோட முகத்தில் சந்தோஷம் இல்லை. ஏன்னா அந்த பையன் ரொம்ப திமிர்த்தனமாக பேசிட்டு போயிருக்கான் இல்லையா. அதை பார்த்துட்டு அப்பாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அவளுமே கேட்குறா, என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டா, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாலும் அப்போ அப்பா எல்லாத்தையுமே உளறிடுறாரு. இந்த மாதிரி அந்த பையன் வந்தான், உன்னை பற்றி இப்படிலாம் பேசினா அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப அழுகையாக வருது. நான் இந்த நிலமையில இருக்கும் போது கூட அவன் இந்த அளவுக்கு என்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறானே, அப்படி என்னப்பா நான் அவனுக்கு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. உடனே அப்பா, என் தலையில் நீ சத்தியம் பண்ணுமா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அது நீ எந்த மறுப்பும் இல்லாமல் ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் என்ன விஷயம் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னா, இல்லை நீ ஃபஸ்ட்டு என்னோட தலையில் அடித்து சத்தியம் பண்ணு அப்படின்னு சொன்னதும் அவளும் சரின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிடுறா. அப்பா சொல்கிறாரு, இல்லைம்மா இதுக்கப்புறம் நீ இந்த ஊரில் இருந்தால் சரியாக வராது, நீ இந்த ஊரை விட்டே கிளம்பி எங்கேயாவது போயிடு, கண்காணாத தூரத்துக்கு போயிடு. அவன் இருக்கிற ஊரில் நீ இருக்கிறது என்றைக்குமே உனக்கு ஆபத்துமா, அவன் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஊரை விட்டு அனுப்ப பார்க்குறாரு. ஆனால் அவளோ சொல்லிடுறா, என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு நான் எங்கே போகிறது, நான் எங்கேயும் போக மாட்டேன், ப்ளீஸ்ப்பா அது மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு உன்னோட உயிர் உன்னோட பாதுகாப்பு தாம்மா முக்கியம், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் கண்ணால் பார்த்தா அந்த போய் எவ்வளோ கொடூரமாக பேசிட்டு போனான் அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது அவன் அதை செஞ்சு காட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அவன் உன்னை என்ன வேணா பண்ணுவான், அதுக்காக தான் சொல்கிறேன். ஏற்கனவே உன்னோட அழகை உங்ககிட்டேருந்து பறிச்சிட்டான், உன்னோட முகத்தில் இவ்வளோ பெரிய காயத்தை அவன் உண்டாக்கிட்டான். அப்படி இருக்கும்போது அவன் உன்னோட உயிருக்கு ஆபத்தாகிற எந்த ஒரு விஷயத்த வேணாலும் அவன் பண்ணுவான். அதனால பார்த்துட்டு இருக்க முடியாது, நீ தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பி போயிடு அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ முடியாதுன்னு சொல்லிட்டு பிடிவாதமான்னுட்டு இருக்கா. அதே சமயம் அந்த பையலுமே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் வந்துட்டு இருக்கான். எதுக்காகனா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விளக்கு போட்டான் இல்லையா, அதுக்கான பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான் பொண்டாட்டிக்கு கொடுத்துட்டு போகிறதுக்காக. எவ்வளோ ஒரு கெட்டனோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவங்க எல்லாரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க, பொண்ணு போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ கரெக்டாக அந்த பையலுமே உள்ளே வந்து பார்க்குறான். நம்ம ஹீரோயினி மயக்கத்தில் தான் படுத்து கிடக்குறா. மொத்த குடும்பமே அங்கே தூங்கிட்டு இருக்காங்க. இவன் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி அங்கே வந்து அந்த பிரசாதத்தை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனால் நம்ம பியூஸ் முழிச்சு தான் இருக்கான். அவன் ஏற்கனவே இந்த பையன் இங்கே வர்றதை பார்த்துட்டான் போல. ஸோ அதனால மொத்த குடும்பமே சும்மா தூங்குற மாதிரி ஆக்டிங் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நம்பிட்டு அவனுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். எல்லாம் நம்ம ஹீரோயினோட சேஃப்டிக்காக தான். ஏன்னா அவன் மட்டும் நல்லபடியாக உயிர் பொழைச்சி வந்துட்டா அப்படிங்கிற விஷயம் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அவன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பண்ணுவான் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால தான் மொத்த குடும்பமும் ட்ராமா பண்ணதும் அவனை நம்பிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறமும் இவங்க சொல்கிறாங்க, எங்கேயாவது போயிடுமா அப்படின்னு சொன்னால் அவள் கேட்க மாட்டா. நான் எப்படிப்பா போவேன், உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு நான் எங்கே போகிறது, நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பிட்டு இருக்கா. அவரும் லாக் பண்ணுறாரு, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் தலையில் அடித்து சத்தியம் பண்ணலை, அப்போ நான் சொல்கிறத கேளு, நீ இங்கேருந்து போயிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளுக்கும் வேறு வழியே இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. ஆனால் அழுதுகிட்டே தான் இருக்கா, நான் போகமாட்டேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அப்பா கொஞ்சம் காசையும் கொடுத்து ஃப்ரெண்டோட அட்ரஸையும் கொடுத்து, பியூஸ் கூட நீ இங்கேருந்து கிளம்பி போயிடு, அங்கே என்னோட ஃப்ரெண்டு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பையன் ஏதோ சந்தேகப்பட்டு டேரெக்டாக டாக்டர்கிட்டே போயிட்டு உண்மையை கேட்டுக்கிட்டு இருக்கான். இது ஒன்றும் கோர்ட் இல்லை ஹாஸ்பிட்டலுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இங்கே எனக்கு உண்மையை தான் தெரிஞ்சுக்கணும், அதனால் உண்மையை சொல்லு, அவள் உண்மையிலே வந்து பொழைச்சிட்டாளா, அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டா அந்த அம்மாவும் உண்மையை சொல்லிடுது, அவள் உயிர் பொழைச்சிட்டா, அவள் நல்லபடியாக தான் இருக்கா அப்படிங்கிறத. ஸோ இதை கேட்ட உடனே அந்த வேலுக்கு பயங்கரம் கோவுறது. அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கான் மயிராவை தேடி. ஆனால் அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து மாறு விஷத்தை போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இது தாப்பில் தான் அந்த பையன் தேடி வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவனை ஏமாற்றிட்டு ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஓடி தான் இங்கேருந்து போகணும் போல். ஏன்னா மெயின் ரோட்டுக்கு போனால் தான் காரோ பஸ்ஸோ ஏதோ ஒன்று வரும், ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பியூஸ் அழைச்சிட்டு போயிட்டுருக்கான். ஆனால் அவ்வளோ கொஞ்சம் தூரம் வந்துவிட்டு காரு கிடச்சிருச்சு. காரில் போய் ஏறுற நேரமாக பார்த்து அவள் டக்குன்னு ஃபேமிலியை பற்றி யோசிச்சு, என்னால் முடியாது, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன பேசிகிட்டு இருக்க மயிரா, இப்போ நம்மளால் திரும்பி போக முடியாது, உன்னோட மொத்த ஃபேமிலியுமே உன்னோட நல்லதுக்காக தானே உன்னை இங்கேருந்து போக சொன்னாங்க, வா போகலாம் அப்படின்னு சொன்னால் என்னோட நல்லதை பற்றி அவங்க யோசிக்கும் போது அவங்களோட நல்லதை பற்றி நான் யோசிக்க மாட்டேனா, கண்டிப்பாக நான் இங்கேருந்து கிளம்பி போனேன் அப்படின்னா அந்த கோவத்தில் என் ஃபேமிலி ஏதாவது அந்த ஓம்கார் பண்ணிடுவான், அதனால் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வழியை பார்த்து திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கா. இவனா பின்னாடியே மயிரான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே போயிட்டு ஸ்டாப் ஆகி நின்றுடுறா. என்னடான்னு பார்த்தா எதிர்த்தாப்புல அந்த பையன் மொத்த குடும்பத்தையுமே பிடிச்சி வச்சிருக்கான். அவன் நினச்ச மாதிரி தான் இங்கே இந்த பயலுமே நடந்துக்கிட்டான். அப்போ கூட பாருங்கள் அந்த ஸ்க்ரீனை போட்டு தான் பேசிகிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் மயிரா, கண்டிப்பாக நீ எப்படி போனியோ அப்படியே திரும்ப வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
ஏன்னா உன் மேலே உன் ஃபேமிலி எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்களோ அதை விட அதிகமாக நீ அவங்க மேலே பாசம் வச்சுருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீ இங்கே இந்த ஊரை விட்டு கண்டிப்பாக அவங்கள விட்டு போகவே மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இது அவங்களுக்கு தெரியணும்ல, அவங்க பண்ணது தப்பு தானே, அதுக்காக அவங்களுக்கு தானே கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வச்சு அப்பாவை ஷூட் பண்ண போகிறான் போல. ஸோ அதனால் ட்ரிகர் அழுத்த சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ என் அப்பாவை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சி பார்க்குறான். ஆனாலும் அந்த பையன் கேட்க மாட்டேங்கிறான். அவங்க பண்ண தப்புக்கான தானே அவங்களுக்கு கிடைச்சே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிடிவாதமாக நின்றுருக்கான். கண்ணை வச்சு ஷூட் பண்ண போகிறாங்க. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயினி அவனோட காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ப்ளீஸ், நான் பண்ணது தப்பு தான், நான் இங்கேருந்து போயிருக்கக்கூடாது, என்னோட அப்பாவை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ காலில் விழுந்து கெஞ்சி கிட்டுக்கிட்டு இருக்கா. அப்பாவை திட்டுறாரு. நீ எதுக்காகமா திரும்ப வந்த, உன தான் இங்கேருந்து போ சொன்னல, இந்த படுபாவி காலில் எதுக்கு விழுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயினி அப்பாவோட உயிர் தானே முக்கியம். ஸோ அதனால் அவன் காலில் விழுந்து மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பையன் சரி ஓகே நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனால் இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இருக்கணும், இதுக்கப்புறம் நீ இந்த ஊரை விட்டு போகணும்னு நினச்ச அப்படின்னா அப்புறம் கண்டிப்பாக நான் உன்னோட மொத்த ஃபேமிலியுமே கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிற போக்கில் டக்குன்னு என்ன நினச்சான்னு தெரில, அப்பாவோட தலையில அப்படியே அடிச்சிடுறான். அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ கதறி வந்துகிட்டு இருக்கா. அவனும் சொல்லிட்டு இருக்கான், நீ உன்னோட அப்பாவை காப்பாற்ற முடியாது, அவர் தானே உன்னை இங்கேருந்து அனுப்பி வைக்கணும்னு நினைச்சாரு, அதுக்கு தான் அவருக்கு நான் இந்த தண்டனையை கொடுத்தேன். அப்புறம் நீ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் உன்னோட அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இந்த மொத்த சிட்டியுமே நான் சொல்கிறதான் கேட்கும். அதனால நீ நேராக கிளம்பி வீட்டுக்கு போ, அங்கே போய் நீ உன்னோட அப்பாவுக்கு மஞ்சள் போடுவியோ இல்லை என்ன போடுவியோ, நீ டாக்டர் தானே, நீயே காப்பாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த போய் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க அங்கேருந்து அழைச்சிட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயினால் என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணி வச்சுருக்கா. பட் அப்பா கண்ணு முழிக்கவே இல்லை. பியூஷும் எல்லா டாக்டருக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் யாருமே வரமாட்றாங்க. அவனுக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. அப்பா எழுந்துருங்கப்பா, உங்களுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ புலம்பிட்டு இருக்கா. அப்போ பாட்டியோ டக்குன்னு அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டியுமே அக்காக்காரி மாதிரி பேச ஆரம்பிச்சிருச்சு. என்ன பாட்டி சொல்கிறீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டால், ஆமாம் இன்னைக்கு என் பையன் இந்த நிலமையில இருக்கானா அதுக்கு முழுக்க முழுக்க நீ தான் காரணம், உன்னால தான் என் பையனுக்கு இந்த நிலமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. என்ன பாட்டி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால், என் பிள்ளையோட நிலமை ரொம்பவே மோசமாக இருக்குது, அவன் இனிமேல் பொழைப்பானா மாட்டானான்னு கூட தெரியலை, வேற வழியே இல்லை, என்னோட பையனோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா நீ தயவுசெய்து இங்கேருந்து போயிடு, வீட்டை விட்டே போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அம்மாக்காரங்களுக்கும் பயங்கரமான ஷாக்காக இருக்குது. என்ன மாமியாரை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம் இது எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே, அப்படி இருக்கும் போது இவன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக என் பிள்ளையும் பொழைக்க மாட்டான், எந்த டாக்டரும் என் பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, என் பிள்ளைய நான் இழக்கிறதுக்கு தயாராக இல்லை, அதனால இங்கேருந்து கிளம்பி போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தள்ளி விட்டுருக்கு. நான் எங்கள் பாட்டி போவேன் அப்படின்னு கேட்டால், உன்னோட மாமியார் வீட்டுக்கு போ, அங்கே போய் உன் புருஷன் காலில் விழுந்து மன்றாடி மன்னிப்பு கேளு, அவன் கண்டிப்பாக உன்னை மன்னிச்சுப்பான், இல்லை ஏதாவது பண்ணி தொலையட்டும், அது எதுவாக இருந்தாலும் உன் வீட்டில் உன் குடும்பத்தோடு தான் இருக்கணும், நீ இதுக்கப்புறம் இங்கே வராத, இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்தம்மா ரொம்ப ராட்சசி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. இவளோட இந்த நிலைமையை பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படி தான் அந்த அம்மாவுக்கு பேசுறதுக்கு மனசு வருதோ தெரியல. யூசோ கேட்குறான், என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க எப்படி இங்கேருந்து போவாங்க அப்படின்னு சொன்னால், அவள் மட்டும் போகிறது கிடையாது, நீனும் இங்கேருந்து கிளம்பி போயிடு, அவளுக்கு தைரியமாக இருக்கிறதே நீ தானே, உன்னோட அண்ணனை பறிச்சுக்கிட்டு நீ அவள் கூட இருந்த அப்படின்னா இன்னைக்கு என் பையனுக்கு என்ன நிலைமையோ அதுதான் நாளைக்கு உனக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. மயூராக்கும் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல, என் பாட்டிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே பாருடி இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, மரியாதையாக இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி கதவை சாத்திடுது. அவ்வளோ பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. பாட்டிக்குமே அழுகையாக தான் வருது. இருந்தாலும் தான் பெத்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வர்றதுக்கு பேத்தி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி முடிவெடுத்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.